வணக்கம். நான் விநாயகம் ஈயரசு, உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மண்ணின் மைந்தன், திருப்பத்தூர் தொகுதி. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, இது வந்து திடக்கல்வி மேலாண்மை திட்டம் உள்ள ஏரியா. இது என்னென்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து திருப்பத்தூர் பேரூராட்சியை வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இங்கே வேஸ்ட்டெல்லாம் கொட்டியிருக்காங்க, ஆனால் எந்த மேனேஜ்மெண்ட்டும் பண்ணது மாதிரி தெரியல. டெய்லி இங்கே தான் வந்து கொட்டுறாங்க. இது வந்து ஒரு பரியேந்தல்னு ஒரு கம்மா, இது கம்மா, இது ஒரு கம்மா. இது தீயணைப்பு துறைக்கு ஆப்போசிட்ல இருக்குது. இது வந்து டிஎன்இபி பக்கத்தில் இருக்க கம்மா. இந்த கம்மாயெல்லாம் ரொப்பி முடிச்சுட்டாங்க குப்பைகளை போட்டு. இப்போ வந்து இந்த கம்மாயை மறைமுகமாக ரொப்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூர்வாரினாங்க. எதுக்குன்னா தண்ணியை வந்து சேமித்து வைக்கிறதுக்காண்டி தான் எல்லா ஊர்லையும் உலகத்துலேயும் தூர்வாருவாங்க. கம்மாயெல்லாம் தூர்வாரி ஆழப்படுத்தி மழை தண்ணீர் வரையில் அதை சேர்த்து வைப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, பேரூராட்சியில் வந்து குப்பையை வந்து சேர்க்கறதுக்காகவே இங்கே தூர்வாடுறாங்க. அதுக்கு ஒரு டெண்டர் போடுறாங்க. அதுக்கடுத்து அதில் வந்து குப்பையை தான் ரொப்புறாங்க. குப்பையை ரொப்பணுன்னா திருப்பி அதை தூர் வருவாங்க, திருப்பி குப்பையை ரொப்புவாங்க. இங்கே இதுதான் திருப்பத்தூரில் நடக்கிற அவல நிலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருப்பத்தூர் பேரூராட்சியில் ஏறத்தாழ ஒரு 86 பேர் இருக்காங்க. ஒரு 86 பேரில் இதை வந்து என்ன கழிவுன்னு பாருங்கள். இதெல்லாம் மக்காத குப்பை, மக்கிற குப்பை. ஏதாச்சும் மக்கிற குப்பை, மக்காத குப்பைன்னு எது சேர்ந்துருக்கா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்காங்க. இதை எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே தெர்மாகோலில் ஆரம்பித்து, பிளாஸ்டிக் கவர்லேருந்து ஆரம்பித்து, துணி பையிலேருந்து எல்லா பையும், வீட்டில் யூஸ் பண்ணுற அன்றாட எல்லா சேலை கீழே எல்லாம் இங்கே இருக்குது. இது எதுக்காக இங்கே போட்டிருக்காங்க? இது வந்து யார் பேரூராட்சியில் எந்த இன்ஸ்பெக்டர், இங்கே ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ இங்கே இருக்க திருப்பத்தூரில் உள்ளவங்களாம் இதெல்லாம் வந்து பாருங்கள். ஒரு தண்ணியை வந்து சேகரிக்கிற இடத்துல குப்பையை சேகரிக்கிறாங்க. இதை வந்து தனித்தனியாகவும் பிரித்து எடுக்கலை. இன்னும் பார்த்தீங்கன்னா மாடுக, இதில் வந்து ஆட்கள் இங்கே 86 பேர் இருக்காங்க பேரூராட்சியில். ஆனால் ஆட்கள் வந்து இங்கே வந்து பிரித்து எடுக்கலை. மாடுகளை விட்டு பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாரு, ஜூம் பண்ணி பாருங்கள். மாடு கொஞ்சம் பிரிக்குது, அதுக்கடுத்து நாய்கள் கொஞ்சம் பிரிக்குது. இதுதான் வந்து இங்கே வந்து வேலை செய்கிறது. இங்கே மக்களே காணோம். இங்கே வேலை சம்பளம் போட்டு பேரூராட்சியில் ஆள் போட்டவங்களே ஒருத்தரையுமே இங்கே காணோம். எங்கே போனாங்கன்னு தெரியல. இன்னொன்று, எதுவுமே பராமரிக்காமல் கிடக்கு சுத்தமாக. இப்போ பாருங்க, இதில் யாராச்சும் ஒரு ஆள் இருக்கணும் இதை பார்க்கறதுக்கு. கேட்லேயும் ஆள் இல்லை, ஒன்றுமே ஆள் இல்லை. நான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்க பின்புற பகுதி ஏன்னா முன்னாடி அழகாக காட்டியிருக்காங்க. ஏன்னா ஒயின் ஷாப் இருக்குது, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது இடமெல்லாம். அதெல்லாம் வெளியிலே பார்த்துட்டு போகிறதுனால யூஸ் இல்லை. இந்த திருப்பத்தூரில் உள்ள மக்கள் கவனிங்க. நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் குப்பையை போட்டிய ஒவ்வொன்றா பிளாஸ்டிக் கவர் எல்லாம் காலையில் கொண்டு போய் வைப்பிய வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அது அப்படியே வந்து சேதாரமாகாமல் எல்லாமே இருக்கு. பார்த்துக்கணும், ஒவ்வொருத்தர் வீட்டில் போட்ட பிளாஸ்டிக் கவரு, என்னென்ன சாப்பிட்டு வச்ச மிச்சங்கள், எச்சங்கள் எல்லாமே இங்கே இருக்கு. இங்கே சாண்ட் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களாம் இதை வந்து பார்க்குறாங்களா இல்லை வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னே தெரியல. இந்த கண்டிஷனில் இது வரைக்கும் ஃபயர் ஆனதை வந்து சொல்கிறேன். இந்த பரியேந்தல் கம்மாய்க்குள்ள இந்த குப்பைகளால் இது வரைக்கும் 2023 6 தடவை ஃபயர் ஆயிருக்கு, 2024 5 தடவை, 2025 3 தடவை. இத்தனை தடவை 6, 5, 3, 11, ஒரு 14 தடவை ஃபயர் ஆயிருக்கு. இங்கே பக்கத்தில் வீடுகள் இருக்கு. இன்னொன்று, இந்த குப்பை எரிஞ்சு மாசோட காத்தோட சேர்ந்துச்சுன்னா மாசாகி எல்லாம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். இந்த சாண்டு வந்து ரொம்ப பொல்யூட்டட் ஆகிட்டு, கண்டாமினேட்டட் ஆகிட்டு, இந்த தண்ணியெல்லாம் வந்து இதில் மழையில் பெய்த தண்ணி வீடுகளுக்குள்ள போகும். இதெல்லாம் வந்து கேடு. இது என்ன சொல்றது, வாழ முடியாத தகுதியற்ற இடமா மாத்துறதுக்காக இவங்களா செஞ்சு வச்ச ஒரு கேடு. இப்போ பாருங்க, அங்கே உள்ள ஆட்களையே காணோம். இப்போ உள்ள ஏதாச்சும் பணியாட்கள் இருக்கணும், ஏதாச்சும் வேலை செய்யணும், ஒதுக்கணும். நல்ல குப்பை, மக்காத குப்பை, இதில் ஹாஸ்பிட்டலில் போடுற குப்பை கூட இங்கே வருது. இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வேஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டு கூட இங்கே வருது. அந்த மாடுகள் வந்து பயோ வேஸ்ட்டு இங்கே வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மாடுகள்லாம் என்னைய பார்த்து முறைக்குது. ஏன்னா நம்ம அங்கே வீடியோ இருக்கிறதுனால மாடுகள் தான் முறைக்குது, வந்து மனுஷங்களை யாரையுமே காணோம். இதில் யார் முறைக்கணும், இதெல்லாம் எடுக்காதீங்கன்னு யார் சொல்லணும்? பேரூராட்சியில் வந்து சொல்லணும். ஏங்க, நாங்கள் ஒழுங்காக தான் வச்சுருக்கோம், எங்களை ஒழுங்காக பாருங்க. இப்போ தான் ஒருத்தர் வந்திருக்காரு. ஒருத்தர் வந்து குப்பையை வந்து எடுத்து போடுறாரு. அவர் எப்படி பிரித்து போடுறாரு பாருங்க. அவர் எடுக்கிறது வந்து நல்ல குப்பையா நல்ல குப்பை இல்லையானே தெரியல. அவர் வந்து பிரிக்கிறாரு. அவர் ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்க்குறாரு. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, இந்த சாலிடு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். அது பக்கத்துலேயே வந்து இதுதான் சீவேஜ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா குடிக்கிற தண்ணியை பார்த்தோம். இது வந்து கழிவு நீர். திருப்பத்தூரில் ஒரு சிஸ்டம் இருக்குது கழிவு நீர். அதை பாருங்கள், தொட்டி இருக்குது, ஃபில்டர்ஸ் இருக்குது, சிவலட் ப்ராசஸில் எல்லா ப்ராசஸ்லையும் அங்கே இப்போ சுத்திகரித்து எடுக்கிறதுக்கு டேங்க் எல்லாம் இருக்குது. இந்த பாருங்கள், எல்லாமே இருக்குது. ஆனால் பயன்பாட்டில் இல்லை.
இது வந்து திருப்பத்தூர்ல உள்ள மொத்த சாக்கடையும் எடுத்துட்டு வந்து இங்கே கொண்டாந்து நல்ல நீராக மாற்றி எடுக்கணும். ஆனால் பிளான்ட் இருக்கு, ஆளை காணோம், பைப்பு வரல, எங்கே இருந்து வரல. இப்போ பார்த்தா திருப்பத்தூர்ல எல்லா வீட்லையும் நார போகுது. ஏன்னா எல்லா செப்டி டேங்கும் ஃபுல்லாகி அவங்க செப்டி டேங்க் எடுக்கிறவங்க வந்து இப்போ எல்லாம் போராட்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு டேங்கை போட்டு அதில் ஊற்றி இதில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல நீரை ஆக்கி சும்மா செடிகளுக்கோ இங்கே உள்ள தாவரங்களுக்கோ கொடுக்கலாமே. எதுக்கு வந்து எதுவுமே செய்யாமல் வச்சுருக்காங்க. இதுங்க இங்கே பாருங்க கம்மா, இந்த கம்மாயையும் இப்போ ஃப்ளாட்டு போட்டாங்க, இப்போ கல்லெல்லாம் ஊண்டுட்டாங்க. இது வந்து கம்மாயில் வந்து இது வந்து அந்த சொல்கிற கம்மாயில் அது என்ன கம்மா, பரியந்தல் கம்மாயில் ஃப்ளாட்டு போட்டிருக்கா பாருங்க, கல்லெல்லாம் ஊண்டிருக்கா, சர்வேகள்லாம். இது என்னன்னு தெரியல, அது அடுத்த இதுக்கு வருவோம். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸுமே இருக்கு, ஒரு பிளான்ட்டே இருக்கு. திருப்பத்தூர் பேரூராட்சிக்குள்ள ஒரு பிளான்ட் இருக்கு. இதில் எல்லா சாக்கடையையும் இங்கே கொண்டாந்து இங்கே நல்ல கெட்ட தண்ணியை வந்து சுத்திகரித்து அந்த டேங்க்கில் விட்டு சுத்திகரித்து இங்கே ஃபில்டரில் விட்டு நல்ல தண்ணி கெட்ட தண்ணி எடுக்கலாமே. ஏன் எடுக்கலை? இப்போ பார்த்தா மீன் போட்டிருக்காங்க, மீன் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி நாளைக்கு 4 தூண்டில் எடுத்துட்டு வாங்க, இங்கே உட்காந்து மீன் பிடிச்சி மீனாச்சும் பிடிச்சி சாப்பிடலாம். இங்கே வந்து இப்போ எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி வாட்டர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டால் இந்த பிளான்ட் வந்து ரன்னிங்லையும் இல்லை, சும்மா பாருங்க தொட்டியை எடுத்து அங்கங்கே கட்டி இதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காள். ஆளையும் காணும். இதில் யார் இருப்பை தூக்கிட்டு போகிறாங்க, இப்படி இங்கிட்டு எந்த சைடு இரும்பு போகுது, எந்த சைடு ஃபில்டர் வாங்கின மெட்டீரியல் போகுதுன்னு தெரியல. எல்லா பேனலும் ரன்னிங்கில் தான் இருக்குது, கண்ட்ரோல் பேனல் ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மக்களை இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் இதில் என்ன பிரமாதம்னா, இதே பேரூராட்சி நிர்வாகம் தான் இதில் மடையை உடைச்சி உள்ளே போய் தூர்லாம் வாடினாங்க. எப்படின்னா சரி மழை பெஞ்சா தண்ணியை தேக்க வைக்கிறதுக்காண்டி தூர் வாடுறாங்கன்னு பார்த்தா இதை அழகாக உடைச்சி ஒரு வண்டி போகிற மாதிரி பாதையாக்கி இங்கே வந்து குப்பையை கொட்டுறதுக்காக அவங்க தூர் வாரியிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு 41 வயசு ஆகுது. என்ன விவரம் தெரியுன்னா, கம்மாயை தூர் வாரினா தண்ணி சேகரிக்கிறதுக்காண்டி தான் தூர் வாரினேன். ஆனால் இங்கே பார்த்தா குப்பையை கொட்டுறதுக்காண்டி தூர் வாடுறாங்க. இப்போ இதில் இன்னொரு பிரமாதம்னா, செப்டி டேங்க் தண்ணி கழிவு நீரெல்லாம் இங்கே தான் வந்து கொட்டணும்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் கொட்டு நான் என்ன கேட்குறேன், திருப்பத்தூரில் தண்ணியே இல்லை, அதை நிலத்தடி நீர் ஃபுல்லாக சீர்கட்டு கிடக்கு. அதை சுத்தம் பண்ணணும்னா இருக்க கம்மாயில் பெரிய கம்மா இருக்குது. மொத்தம் 13 கம்மா திருப்பத்தூரில். 13 கம்மா இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல, தேடி பிடிக்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. ஏன்னா எஃப்எம்பியில் போட்டு பார்த்தா 13 கம்மா இருந்துச்சு, ஒரு கம்மாயுமே காணோம். இருக்க கம்மாயை வந்து கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா வெறும் குப்பையெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இதுலேயே வந்து கழிவு தண்ணியை ஊற்றுனா மக்களை பாருங்கள், நம்மளோட நிலைமை எவ்வளோ எச்சக்கல நிலைமையாக இருக்குன்னா, இதுலேயே வந்து நம்ம மக்களை பாருங்க, திருப்பத்தூர் மக்களை பாருங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்சு போடுற குப்பையும் இங்கே தான் வருது. இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு கம்மா, தண்ணியை நிலத்தடி நீரை சேகரிக்கிறதுக்காண்டி விவசாயத்துக்காண்டி யூஸ் பண்ண கம்மா. இங்கே தண்ணி சேகரிக்கப்பட வேண்டிய இடத்துல இப்போ என்ன சேகரிக்கிறாங்கன்னா, நீங்கள் காலையில் போடுற குப்பை இங்கே வந்து நிற்கிது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம அங்கே காலையில் நம்ம காலை கடமைகள் போகிற கழிவு நீரையும் இங்கே தான் கொண்டாந்து கொட்டணுன்றாங்க. இது கம்மாயா, இது வந்து என்ன, இதை வந்து இதுக்கு தான் 2 பேரும் போட்டி போடுறாங்க. இப்போ இதுக்கு வந்து ஏன் கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்த தனியாக எடுத்து, இல்லைன்னா தனியாக வந்து ஒரு செக்ரிகேஷன் போட்டு தனியாக ஒரு காங்கிரீட் போட்டு அதுக்குள்ளே கொட்டி அதை ஏன் மக்கும் குப்பை, மக்கா குப்பை, இந்த பயோ வேஸ்ட்டு இதெல்லாம் ஏன் பிரித்து எடுக்கலை? இங்கே ஏன் அந்த பயன்பாடே செய்யலை? தெரியுமா தெரியாதா? இவ்வளோ நாள் என்னதான் பண்ணுறாங்க? இத்தனை வருஷம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. வெறும் குப்பை மேடா, திருப்பத்தூரை வந்து ஒரு குப்பை மேடா ஆக்குனதேன். ஏற்கனவே ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ, அரசு கல்லூரிகளோ, ஒரு பாலிடெக்னிக்கோ, ஒரு மெடிக்கல் காலேஜோ, ஒரு நர்சிங் காலேஜோ, எந்த ட்ரைனிங் சென்டரோ, ஒரு சிப்காட்டோ, ஒரு எதுவுமே இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரியலோ ஃபேக்ட்ரிஸோ இல்லாத ஊரில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சீவேஜ் பிளான்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு பின்னாடி அந்த சாலிட் வேஸ்ட்டு அதுக்கு பின்னாடி இப்போ ரகசிய வழி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது சுரங்கப்பாதை மாதிரி. இப்போ இது வந்து அந்த கம்மாயை ரொப்பிட்டாங்க. இப்போ அந்த சைடு உள்ள கம்மாயை ரொப்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கேருந்து மடம் ஒன்று இருந்துச்சு. இப்போ இந்த கம்மாய்க்குன்னு ஒரு மடம் இருந்துச்சு, அந்த மடையெல்லாம் உடைச்சிட்டாங்க. இப்போ உடைச்சிட்டு புது இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்கள் போட்டிருக்காங்க. என்ன ஆட்கள்னா, சுத்திகரிப்பு குப்பையிலெல்லாம் சுத்திகரிக்கிறக்காண்டி ஆட்கள் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இவங்கெல்லாம் அந்த 86 பேர் இருக்காங்கல்ல நம்ம பேரூராட்சியில், அவங்கள்னு சொல்லிட்டு இவங்களை விட்டு வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் எங்கே வச்சிருக்காங்க, எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு அவங்க வந்து நம்மளுக்கு விளக்கம் தரணும், மக்களுக்கு விளக்கம் தரணும். ஏன்னா மக்களோட வரி பணத்துல தான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த கம்மாயை முடிச்சாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வந்து இபி ஆஃபீஸ் பக்கத்தில் முடிச்சாச்சு. இந்த சைடு உள்ள பாகத்தை முடிச்சாச்சு. இப்போ சீவேஜ் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இப்போ புதுசாக இந்த சைடு உள்ளதை
வந்து குப்பையை கொட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ பேரூராட்சி யார் ரெடி பண்ணுறான்னு எனக்கு தெரியணும், நம்மளுக்கு மக்களுக்காக நம்மளுக்கு தெரியணும். இந்த மாதிரி ஐடியாலாம் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அவன் நிலாவில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தா இங்கே இருக்க குப்பை கம்மாயை தூர்வாரி தண்ணியை சேருறீங்க, திருப்பத்தூர்ல தண்ணி பஞ்சம் இருக்கு அப்படின்னு பார்த்தா மடையை உடைச்சு, இங்க பாருங்க மடையை உடைச்சு உள்ள வந்து குப்பையை கூட்டுக்கிட்டு இருக்காங்க. விடுற மழை தண்ணி ஃபுல்லா குப்பை உறிஞ்சிட்டுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அத்தனை ஜீவன்களும் அதை சொல்றதுக்கு வாயில்லா ஜீவன்கள் வந்து கண்டதை தின்னுட்டு, இப்போ தண்ணி இருந்துச்சுன்னா புல்லு இருக்கும், மாடு வந்து நல்லா செழிப்பா இருக்கும். வெறும் குப்பையை போட்டு திங்க வைக்கிற ஊரு நான் இப்பதான் பாக்குறேன். இப்போ இந்த கம்மாயை உடைச்ச மடையை சரி செஞ்சு கொடுக்கணும் பேரூராட்சி. இதை சரி செஞ்சுட்டு உள்ளே இருக்க குப்பையில் வெளியில் எடுக்கணும். இதில் விலங்குகள்லாம் இப்போ பசு மாடு எல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து அதை தடுக்கணும். இதை வந்து இந்த வீடியோ வந்து தமிழக முதல்வர் நம்ம அண்ணன் வந்து விஜய், அவர் ஜோசப் விஜய், அவங்க பார்வைக்கு போகும் வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அவங்க பார்வைக்கு போய் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நடவடிக்கை எடுங்க. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சாலிட் வேஸ்ட்டு, சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, கம்மா மடை உடைச்சது, இங்கே இந்த பக்கத்தில் பாரியந்தல் இதில் வந்து பட்டா போட்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாம் கல் ஊண்டிக்கிட்டு இருக்காங்க, கம்மாய்க்குள்ளே சர்வே கல் ஊண்டிகிட்டு இருக்காங்க. புறம்போக்கு இடத்தையெல்லாம் ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து முன்கூட்டியே தடுத்து நிறுத்திடுங்க. இல்லாட்டினா இது வந்து முதலமைச்சர் பார்வைக்கு போகும்போது எல்லாரும் தண்டிக்கப்படுவீங்க. இதை வந்து திருப்பத்தூர் மக்கள் சார்பாக நான் வந்து உங்கள்கிட்ட தாழ்மையாக சொல்லிக்கிறேன். இதை உடனே நிறுத்துங்க, சிறப்பான நடவடிக்கை எடுங்க. உடனே இதை தடுத்துட்டு நான் என்னென்ன வேண்டுகோள் விட்டோமோ அதை வந்து உடனே நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க. திருப்பத்தூரை காப்பாற்றுங்க, திருப்பத்தூரை மண் வளத்தை காப்பாற்றுங்க, குடி தண்ணியை கொடுங்க.